கோவையில் நாளை முதல் செம்மொழி பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படுகிறது. கோவை காந்திபுரத்தில் உள்ள சிறைத்துறை மைதானத்தில் ரூபாய் 208 கோடி செலவில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டு உள்ளது. 45 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டு உள்ள இந்த பூங்காவினை கடந்த மாதம் 25ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து செம்மொழி பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள செம்பக மரம், செம்மொழி வனம், நறுமண வனம், ஐந்திணை வனம், நலம் தரும் வளம், மலர் வனம், புதிர் வனம், நிழல் வனம், 1000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. QR கோட் பயன்படுத்தும் இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இது தவிர பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக 500 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம், உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி அரங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேகமாக விளையாட்டு பூங்கா, மேம்படுத்தப்பட்ட நடைபாதை, 1000க்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள், மேலும் செம்மொழி பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ண அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த பூங்காவினை பார்வையிட வரும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ஒருவருக்கு ரூபாய் 15, குழந்தைகளுக்கு 10 வயதிற்குட்பட்டோருக்கு ரூபாய் 5, நடைபாதை உபயோகிப்பவர்களுக்கு ஒரு நபருக்கு மாதாந்திர கட்டணம் ரூபாய் 100, கேமராவுக்கு ரூபாய் 25, வீடியோ கேமராவுக்கு ரூபாய் 50, திரைப்பட ஒளிப்பதிவிற்கு நாள் ஒன்றிற்கு ரூபாய் 25,000, குறும்படம் ஒளிப்பதிவிற்கு மற்றும் இதர ஒளிப்பதிவிற்கு நாளொன்றுக்கு ரூபாய் 2000 என கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செம்மொழி பூங்காவினை நாளை காலை 10 மணி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம். இந்த பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும். இந்த தகவலை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.